அல்லாஹ் கேட்கிற ஒரு சில கேள்விகளை பாருங்கள். ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, ஏன் என்னை நீ பார்க்க வரவில்லை என்கிற ஒரு கேள்வி. அடியான் சொல்லுகிற பதில், அகிலத்தின் அதிபதியே, உன்னை எப்படி நான் உடல்நலம் விசாரிக்க செய்ய முடியும் என்று கேட்கிறான். அல்லாஹ் திரும்ப கேட்கிற கேள்வி, என்னுடைய அடியான் நீ உலகத்தில் வாழும் பொழுது உடல்நலம் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடந்தானே, அவனை நீ போய் பார்க்க சென்றாயா? இல்லையா அல்லாஹ்? அவனை நீ போய் பார்க்க சென்றிருந்தால் அங்கே என்னை நீ காண்பாய். ஆகவேதான் சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நோயாளியை சந்திப்பது சுன்னத்தல்ல, அது ஒரு ஃபர்ல் என்கிறார்கள். என்ன காரணமாம்? எந்த காரியத்தை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் விசாரணைக்கு எடுக்கின்றானோ அவைகள் எல்லாம் சுன்னத்தல்ல, அது ஃபர்ல். ஆகவே நீங்கள் நோயாளிகளை சந்திக்க செல்லுங்கள், காரணம் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுடைய மகனே என்பான். இன்னொரு மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே, எனக்கு நீ உணவு தந்தாயா என்கிற கேள்வி. அகிலத்தின் அதிபதியாகிய நீ எப்பொழுது எங்கள் இடத்திலே வந்தாய்? உனக்கு எப்படி அல்லாஹ் உணவு தர முடியும்? ஒரு நாள் பசியோடு ஒரு அடியான் வந்தானா? வந்தான் யா அல்லாஹ். ஏன் கொடுக்கவில்லை? கொடுத்திருந்தால் அது எனக்கு கொடுத்ததற்கு சமம். இப்படி தண்ணீரை குறித்து, உணவை குறித்து, ஆடைகளை குறித்து ஏழை எளிய மக்களை எல்லாம் துச்சமாக கருதி தகார வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி முகம் சுளிக்கிற காரியங்களில் ஈடுபட்டு துரத்திய அன்பர்களும் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.